100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மகாத்மா காந்தியுடைய நல்ல ஒரு பேரு. அதை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? நம்ம இந்தியான்ற பேர், தமிழ்நாடுன்ற பேர் எல்லா பேரும் மாற்றுறதுக்காக தான் இந்த மோடியும் பிஜேபி அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. காந்தியினுடைய பேரை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை கொண்டுட்டு வந்து 125 நாளில் ஒன்று புகுத்தி அது மூலியமா இவங்க ஒரு சிறப்பாக ஒரு பேர் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஒரு திட்டம் பண்றாங்க, அந்த திட்டத்தின் மூலியமா அரசாங்கம் செயல்படுறாங்க, பயன்படுறாங்க. அதை விட்டுட்டு இவங்க பேர் மாற்றத்தினால என்ன ஆகிட போகுது? ஏன்னா மறைந்த தலைவர்களுடைய பேரை நீங்க எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? தேசத்தை பிரிக்கிறதும், மதவாதத்தை பிரிக்கிறதும், பாசிசத்தை உள்ள பூத்துறதும், இதெல்லாம் தவறான ஒரு கொள்கை. நாம இந்த நாட்டின் மக்களின் பிரச்சனையை பேசுவதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பேரத்தை பாரத்னு மாத்தலாமா, வந்தே மாதரம் பாடல் 150 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப விவாத பொருளாக ஆக்கலாமா, காந்தியின் பெயரை நீங்கள் எடுத்து விட்டால் இந்த திட்டத்திற்கு நாங்கள் காந்தியை மறந்துடுவோமா, காந்திக்கு பதிலாக நாங்கள் கோட்சேவை தலைவராக ஏற்றுக்கொள்வோமா? இது போல மாத்திக்கிட்டே இருந்தாங்கனாக்கா கட்டாயமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜனங்க ஒரு நாள் இந்த கவர்மெண்ட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இவங்க ஜனநாயகத்தை கெடுக்கிற சீரழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு அரசாங்கம் தான் பிஜேபி அரசாங்கம். பிஜேபி கவர்மெண்ட் பட்டாம நாட்டை விட்டு அகற்றணும். ஆர்எஸ்எஸ் இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்திங்கிற பேரை எடுத்துட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது மகாத்மா காந்தியை கொண்டவங்களே ஆர்எஸ்எஸ் கோட்ஸே தான். அந்த கோட்ஸேவை தியாகின்னு சொல்கிறவங்க பிஜேபிக்காரங்க. அதனால் மகாத்மா காந்தியை இந்தியாவுடைய அவர் பேரை மறைக்கணும், அவருடைய தியாகங்கள்லாம் மறைக்கணுன்றதுக்காக மகாத்மா காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேர் உள்ள திட்டங்கள்லாம் மாட்டிட்டு வராங்க. இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அது. இருக்க பேரை மாற்றக்கூடாது. ஏன்னா நாட்டில் கலவரத்தை தூண்டுறது. இது மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு வேற ஏதோ செயல் செய்யறதுக்கு இருக்காங்க. மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, பிஜேபியும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, இந்த நாட்டில் கட்டாயமா தேவை இல்லாத ஒரு சக்திகள் அது. இவங்களை இப்படியே விட்டோம்னா நம்ம அம்பேத்கரை பத்தி கொஞ்சம் பேசுனாங்க, அது கொஞ்சம் அடங்கிடுச்சு. இதே மாதிரி ஒன்னொன்னையும் தூண்டி விட்டு நீ ஒரு ஆட்சிக்கு வந்தியா, உன் பேர்ல ஏதாவது ஒன்று வை புதுசா. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஸோ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது, இந்த திட்டத்தை 100% மத்திய அரசாங்கத்துடைய நிதி மூலியமா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறையில இருந்துச்சு. இதை இப்போ ஹிந்தியில புரியாத ஒரு பெயர்ல வச்சுட்டு பேர் மாட்டினது மட்டும் இல்லாம 60% மத்திய அரசாங்கத்துடைய பங்கிடும், 40% மாநில அரசாங்கத்துடைய பங்கீடும் கொடுக்கணுன்றது இது மாநில அரசாங்கத்துக்கு அவங்களுடைய நிதி நெருக்கடி அதிகமாக்குறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டை எந்த வகையிலுமே அவங்களால தடுக்க முடியல, ஒழிக்க முடியல அப்படின்றத இந்த மாதிரி நிதி நெருக்கடி கொடுத்து தமிழ்நாட்டை அவங்க பண்ணணும் அப்படின்னு முக்கியமா நினைக்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியினுடைய பேரை எடுத்துட்டு காவி சாயத்தை பூசி வாயிலே நுழைய முடியாத ஒரு சமஸ்கிருத பேரை வைக்கிறாங்க. இது சரி கிடையாது. மோடி அவர்கள் 2014 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் பிரச்சார மேடங்கள்ல சொன்னது என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் மாற்றங்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன நினைச்சானுங்கன்னா, அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா வெள்ளக்காரெல்லாம் இங்க வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, மோடி ட்ரெயினோட பேரை மாத்தினாரு, நகரங்களோட பேரை மாத்தினாரு, காங்கிரஸ் கொண்டு ஏற்கனவே வைத்திருந்த திட்டங்களோட பேரை மாத்தினாரு, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இதோட பேரை மாத்தினாரு. 2014 20,000 ரூபாய் வித்த தங்கம் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் விற்குது. 2014 63 ரூபாய் வித்த பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குது. 2014 410 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு விற்குது. 2014 வெறும் 63 ரூபாய் இருந்த ஒரு டாலருடைய விலை இன்னைக்கு 90 ரூபாயில இருக்குது. நாம எதை பத்தி பேசுவதற்காக நாடாளுமன்றத்துல கூடுறோம்? நீங்க எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது பாத்தீங்கன்னாக்கா முக்காவாசி பெண்களை பெண்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு திட்டமா இது அமைஞ்சிருக்கு. இது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இந்த திட்டம் செயல்படுத்தி வருது. இப்போ இந்த பிஜேபி ஆட்சி என்னன்னாக்கா எல்லாத்தையும் மாத்துறாங்க கம்ப்ளீட்டா. சட்டத்துறையில இருக்க எல்லா பேரையும் மாத்துறாங்க. உங்களுடைய பேர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கோ அதை மோடி அரசாங்கம் மாத்திக்கிட்டே வருது. இது போல மாத்திக்கிட்டே இருந்தாங்கனாக்கா கட்டாயமா பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஜனங்க ஒரு நாள் இந்த கவர்மெண்ட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பிஜேபி என்னைக்கு இந்தியாவில் ஆளுங்கட்சியாக வந்துச்சோ, மோடி தலைமையில் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இந்த இந்தியாவின் பேரை மாற்றுறதுக்காகவும் மகாத்மா காந்தியை கோட்சே தான் சுட்டார்.
அவரை வந்து தியாகின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு பண்ணும்போது மதத்தை வந்து இந்தியாவில் பரப்பணும். இந்தியான்ற பேர், தமிழ்நாடுன்ற பேர் எல்லா பேரையும் மாற்றுறதுக்காக தான் இந்த மோடியும் பிஜேபி அரசாங்கமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பாரத்ஜின்றது தான் நம்ம ஒவ்வொருத்தாவும் வந்து இது பண்ணுறாங்க. எல்லாத்தாலும் இந்த மதத்தை பரப்புறதுக்காக தான் ராம்ஜின்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. அவங்க எந்த ஸ்டேட்டில் முதலமைச்சர் ஆனாலும் வந்து காவி வேஷம் தான் போட சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அது காவி இருந்தால் மதத்தை தானே குறிப்பிடுறாங்க. நம்ம இதில் வந்து சிறுபான்மை பிரிவே இருக்கக்கூடாது, சிறுபான்மையில ரொம்ப நசுக்கிறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுன்னு வர்றாரு மோடி. இந்த பிஜேபி அரசு இந்துத்துவாவோட ஒரு மிகப்பெரிய பாசிசத்தோடு அவர் காந்தியடிகள் பேரை பெரிய மகாத்மா காந்தி, அவர் இந்த இந்தியா நாட்டுக்கே அவர் வந்து இருதயம் மாதிரி, அவரு பேரை எடுத்துட்டு ஒரு சமஸ்கிருதம் பேரையும் காவி பேரையும் இவர் வந்து மதவெறிய தூண்டுற மாதிரி இந்த பேரை வைக்கிறது ஒரு பெரிய ஒரு தேசிய தியாகி. அவரை வந்து அவமானப்படுத்துறது. ஏற்கனவே வந்து காந்திய வந்து இந்துத்துவவாதி தான், கோட்சே தான் படுகொலை செஞ்சான். மீண்டும் ஒரு படுகொலையாவே நான் இதை பாக்குறேன். நான் இந்த பேரை எடுக்கிறது காந்தியடிகளை மீண்டும் ஒரு படுகொலை செய்வதாக தான் நான் பார்க்கிறேன். மோடி அரசாங்கம் மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மகாத்மா காந்தியின் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய தொகை நேரடியாக போய் சேருவதற்காக பஞ்சாயத்து ராஜ் திட்டம் மூலியமா ராஜீவ் காந்தி கொண்டு வந்த இந்த திட்டம், அந்த திட்டத்தை நாங்க காங்கிரஸ் பீரியட்ல போட்ட அமௌண்ட்டையே குறைச்சி போட்டாங்க. அந்த பணமும் சரியா போய் சேரல, மக்களை சென்று அடையல. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வோட இப்போ ஓரளவுக்கு போய் சேருது. ஆதார் கார்டு மூலியமா மக்களை இப்போ போய் அந்த பணம் சென்றடையுது. நல்லா இருக்குது. மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இதை வீழ்த்தணும், காந்தியினுடைய பேரை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை கொண்டு வந்து 125 நாளில் ஒன்று புகுத்தி அது மூலியமா இவங்க ஒரு சிறப்பா ஒரு பேர் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த பேர் மக்களுக்கு புரியுதான்னு கூட தெரியல. காந்தின்ற பேர் வந்து எவ்வளவு புனிதமான உலக லெவல்ல வந்து அவரை பாராட்டிக்கின்னு அவருக்காக செலவு வச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த நாட்டுல மட்டுக்குன்னு சுதந்திரம் வாங்கிட்டு அவங்கள சாவடிச்சது இந்த RSS தான். அப்படியாப்பட்ட ஒரு இயக்கமானது அந்த பேரையும் தூக்கிடணும்னு முடிவு பண்ணியிருக்கான். ஒரு திட்டம் பண்றாங்க, அந்த திட்டத்தின் மூலியமா அரசாங்கம் செயல்படுறாங்க, பயன்படுறாங்க. அதை விட்டுட்டு இவங்க பேர் மாத்துறதுனால என்ன ஆகிட போகுது? திட்டம் ஒண்ணு தானே, ஆனா எதுக்கு நீங்க பேரை மாத்துறீங்க? கட்டாயமா இவங்கள ஜனங்க மாத்துவாங்க, இவங்களை கட்டாயமா மாற்றுவாங்க. இவங்க பிஜேபின்ற அரசாங்கத்தை மாற்றி காங்கிரஸ் அரசாங்கத்தை கொண்டு வருவாங்க. ஜனங்க சக்தி மிகப்பெரிய சக்தி. மகாத்மா காந்திய பேர் எடுத்துட்டா அவர் பேர் அழியாது, புரியுதுங்களா? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவர் பேர்ல 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதா கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மோடி அரசுல தான் அந்த பேரை வைக்கிறதுக்கு, ஏன்னா ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தின்னு இருக்குல்ல, அதனால அந்த பேரை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி வேலை பண்றாங்க. இல்ல பொதுவாகவே இந்த பாஜக ஆட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய பேரையும் வந்து மாத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, எல்லா அரசு நிறுவனம் எல்லாமே தனியாக மாத்துறதும் அதில் பேரை மாத்துறதும் அவங்களுடைய முழு ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. அவங்க நோக்கம் வந்து எப்படின்னா, அவங்கள நம்ம தேசத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுடைய ஆதாரத்தை அழிக்கணும், அவங்களுடைய வரலாறு அழிக்கணுன்ற நோக்கத்தில் அடிப்படையில் தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து. மக்கள் கொந்தளிப்பாங்க. இது வந்து எப்படின்னா, இவங்க கொந்தளிக்கணும் அப்படின்னு விரும்புறான். அவன் அமைதியா இருக்கிறதெல்லாம் விருப்பமே இல்லை அவங்களுக்கு. என்னடா இப்போ அமைதியா இருக்கு, நாட்டு மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்களோ நினைக்க, அது தெளிவாக விடவும் மாட்டான். ஜிஎஸ்டி அதிகமாக வசூல் பண்றது நம்ம தமிழ்நாட்டில் தான். அந்த காசை பயன்படுத்துறதுக்கே கொடுக்க மாட்டான். நம்ம போய் நம்ம காசை கேட்கறதே கெஞ்ச வேண்டியிருக்கு. பட் RS இங்க இருந்துச்சுன்னா எப்படி அவன் ஏதாவது திட்டம் ஏதாவது ஒன்று போட்டிருக்கானா பாருங்க. 5 வருஷத்துல இந்திரா காந்தி அம்மா வந்து மாதிரி அவங்க பேரை எடுத்தான், நேரு பேரை எடுத்தான், இப்போ வந்து காந்தி எடுக்கிறான். இதே மாதிரி அம்பேத்கர் பேரை அடுத்து எடுப்பான். அதனால இவனை வந்து கண்டிக்கணும், வன்மையா கண்டிக்கணும். அது எப்படி அவங்க வந்து மகாத்மா காந்திங்கிறது நம்ம தேச தந்தை, அவர் எந்த கட்சிக்குன்னு சார்ந்தவர் இல்ல, பொதுவாகவே நம்ம இந்திய மக்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அவருடைய பேர்ல இருந்த இதை எப்படி எடுப்பாங்க இவங்க? அதுல வந்து அவர் கொடுத்திருக்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மகாத்மா காந்தியுடைய நல்ல ஒரு பேரு, அதை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு அவருடைய பேர் எடுப்பீங்க, நாளைக்கு இருக்கக்கூடிய இந்திரா காந்தியுடைய விமான நிலையத்தில் உள்ள பேர் எடுப்பீங்க. ஏன்னா மறைந்த தலைவர்களுடைய பேரை நீங்க எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? அவங்க எல்லாம் நாட்டுக்காண்டி போராடினவங்க. தேசத்தை பிரிக்கிறதும், மதவாதத்தை பிரிக்கிறதும், பாசிசத்தை உள்ள பூத்துறதும், இதெல்லாம் வந்து தவறான ஒரு கொள்கை. இதைத்தான் நாங்க எதிர்த்து இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது நாம இந்த நாட்டின் மக்களின் பிரச்சனையை பேசுவதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பேரத்தை பாரத்னு மாத்தலாமா, வந்தே மாதரம் பாடல் 150 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப விவாத பொருளாக ஆக்கலாமா,
எந்த திட்டங்களை மாத்தலாம், வக்பு திருத்த சட்டமா, பொது சிவில் சட்டமா, இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான்னு சொல்லி மக்களை எப்போதுமே ஏதாவது ஒரு ஆகாத விஷயங்களை பேசி அந்த டைவர்ஷன் மூலமாக இந்த நாடாளுமன்றத்தோட மொத்த செக்ஷனையுமே வந்து நகர்த்திட்டு போகணுன்றது தான் பாஜகவினுடைய திட்டமே தவிர இந்த பெயர் மாற்றுதலுக்கான அரசியல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் தற்காலிகமாக இப்ப கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்ச்சி. காந்தியின் பெயரை நீங்கள் எடுத்து விட்டால் இந்த திட்டத்திற்கு நாங்கள் காந்தியை மறந்துடுவோமா? காந்திக்கு பதிலாக நாங்கள் கோட்சேவை தலைவராக ஏற்றுக்கொள்வோமா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஏமாற்று வேலை? நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுங்க. இங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 40 ரூபாய்க்கு பெட்ரோலை கொண்டு வர சொன்னீங்களா? செஞ்சீங்களா? 2 கோடி இளைஞர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வேலைக்கு தருவேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப உங்களுடைய கையாலாகாத தனத்தை மொத்தமாக மூடி மறைப்பதற்காக ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா தான் இந்த பெயர் மாற்றும் சர்ச்சை. மற்றபடி இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த 11 ஆண்டுகள்ல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, அவங்க வந்துட்டு பேர் மாற்றம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாரத்னு G20 மாநாட்டில் எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றதை வந்துட்டு பாரத்னு மாற்றினாங்களோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் ஒரு மாற்றம். ஸோ இவங்களுக்கு வந்து பேர் மாற்றம்ன்றது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதை ஈஸியாக சொல்லலாம். நீ வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னாக்கா, மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு மதவாத சக்திகளாக வந்துட்டு பிரிவினைவாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து ஜாதி பேதம் மதம் எதுவுமே இல்லாத ஒரு கலவையாக வாழுறோம். இதில் வந்து அம்பேத்கருக்கு வந்து சாயம் பூசுறது, வள்ளுவருக்கு சாயம் பூசுறதுலாம் ரொம்ப தப்பு, புரியுதுங்களா? அதனால அந்த எதுவுமே இல்லாத ஒற்றுமையாக வாழ்கிற நாடு தான் இந்தியா. பேரை மாத்திரம்லாம் எதுவுமே ஆகாது. மக்களுக்கு எது பயனுள்ள இதுவோ அதை கண்டிப்பாக கவர்மெண்ட் செய்யும். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுன்றது மகாத்மா காந்தி அடையாளப்படுத்தி போயிட்டாரு. அந்த மதசார்பற்றத்தை மறைக்கும் வகையில் இந்தியா ஒரு இந்து நாடுன்ற ஒரு பெயர் கொண்டு வரணுன்றதுக்காக அது மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க பிஜேபி. சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர்களை மாற்றி அவர்களுடைய திட்டங்கள் பெயர்களை மாற்றத்துக்கு பதிலாக இந்தியா நாட்டு மக்கள் நிறைய பேர் வறுமையில் இருக்காங்க. அவர்களுடைய நலனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு உதவும் வகையில் செயல்பட்டால் நாங்கள் அதை வரவேற்போம். இது பெரிய உலகத்திலேயே ஜனநாயக பெரிய கட்டமைப்பான ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் மத இன்மையை புகுத்தி இதை கொண்டு காலி பண்றதுக்காக மனுஷன் தான் எல்லாருமே. இதுல மதம் ஜாதி இதெல்லாம் கொண்டு வந்து அரசியல் பண்ண ஜனநாயகத்துக்கு அது அப்பாற்பட்டது. இவங்க ஜனநாயகத்தை கெடுக்கிற சீரழிக்கிறதுக்காகவே வந்திருக்கிற ஒரு அரசாங்கம் தான் பிஜேபி அரசாங்கம். பிஜேபி கவர்மெண்ட் வட்டாம நாட்டை விட்டு அகற்றணும். RSS இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்.